அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஒரு 2 நாட்களுக்கு முன்னதா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், அதனை பத்திய தெளிவான விளக்கங்கள பத்தியும், அத பத்தின என்னுடைய கருத்துக்கள பத்தியும் இந்த ஒரு காணொளியில நாம பார்க்க போறோம். நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிற ஒண்ண அறிவிச்சு அதுல பெண்களை கூப்பிட்டு அதுல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில பேச்செல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய வாக்குறுதிகளை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல் வாக்குறுதியா என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இலாக்கா அமைக்கிறது அப்படி அதை பத்தி கொடுத்திருந்தாரு. அவங்களுடைய இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட ஒரு மாநாட்டுல கூட இந்த இலாக்கா அமைக்கிறத பத்தி பேசியிருந்தாங்க. இப்ப அந்த இலாக்கா அமைக்கிறத பத்தின ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் இவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில ஒரு இலாக்கா அமைக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுக்காக என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பாதுகாப்பை முழுமையா உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இலாக்கா அமைச்சு இந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாநாட்டிலையும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாநாட்டிலையும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இலாக்கா அமைக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, இவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதோட மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்னு சொன்னா அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இது நேரடியா இருக்கும், அவருடைய கண்காணிப்புக்கு கீழே இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இலாக்காவை பத்தின ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்த ஒரு இலாக்கா உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா அது பெண்களுக்கா இருக்கட்டும், குழந்தைகளுக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வயதானவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க சூழலையும் காலகட்டத்திலையும் ரொம்ப மோசமான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல அவர்களுக்கு மிக பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது இதுல என்னுடைய கருத்தா இருக்குது. அடுத்தது இரண்டாவதா மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் மூலியமா இப்ப தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துட்டு வராங்க. அந்த இதை நாங்க உயர்த்துறோம். இந்தியாவுல நம்பர் 1 இல்லாத மாநிலங்கள் கூட அதிகமான அளவுல பெண்களுக்கானதை கொடுக்குது. ஆனா நம்பர் 1ன்னு தனக்கு தானே தம்பட்டம் அடிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, இப்ப இருக்கக்கூடிய அரசும் அந்த அளவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலியமா 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக என்ன சொன்னாங்க, நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுக்கு அப்புறமா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு, நான் 2000 ரூபாய் கொடுப்பேன். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா இந்த 2500 கொடுக்கறதுல ஒரு சிலருக்கு இதுல விதிவிலக்கு. ஒன்றிய அரசிற்கு கிடையும், மாநில அரசிற்கு கிடையும் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இதுல கிடைக்காது. அவங்களுக்கு மற்றும் விதிவிலக்கு, அதை இவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலியமா பயன்படுற இதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க ஆட்சி இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நான் முதலமைச்சரா வந்தேன் அப்படின்னு சொன்னா நான் 2500 தருவேன் பெண்களுக்கு, அதுவும் 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, மாநில அரசு மற்றும் ஒன்றிய அரசுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த இதுல தரப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. அதாவது பெண்களுக்கு வீட்டுல சமைக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறா இருக்கிறது இந்த நெருப்பு அப்படிங்கிறது தான். அதுக்காக இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலியமா ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமா சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இந்த சூப்பர் 6 திட்டம். இதன் மூலியமா அவங்க இப்ப அதுலயும் இந்த எலெக்ஷன் டயத்துல இந்த இதெல்லாம் குறைக்கப்படும், அதுக்கப்புறமா திரும்பவும் சிலிண்டர் விலை ஏத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் மகளிருக்கு இலவசமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம். சப்போஸ் இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஆனா இது தமிழ்நாட்டுடைய செலவுகளையும் கடன்களையும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இது அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது. இதை பத்தி தான் என்னுடைய கடைசி ஒப்பீனியன்கள் எல்லாத்தையுமே நான் கடைசியில சொல்றேன். அடுத்தது அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நடக்கப்படுற அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து 8 கிராம், அதாவது 1 பவுன் அளவிலான ஒரு தங்கத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதாகவும், அது மட்டும் இல்லாம தரமான ஒரு பட்டு சேலை, இன்னைக்கு பட்டு சேலை அப்படிங்கிறது மிக விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடியது. அதே போலதான் தங்கமும் விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடியது. கிராமே ரொம்ப அதிகமான விலைக்கு போயாச்சு, 15,000 அந்த அளவுக்கு போயாச்சு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் அதோட சேர்த்து
சேர்த்து ஒரு பட்டு சேலையும் அந்த திருமணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கு அண்ணன் வீட்டு சீராக, அதாவது தாய் வீட்டு சீதனமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல வந்து இவர் சொல்றாரு. அத சொன்னதுக்கு அப்புறமாவே அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்லாம் கண் கலங்குறாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு மக்கள் மனதை கவரக்கூடிய ஒரு திட்டமா இந்த திட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு எடுத்தவங்களாம் இந்த சொன்னோடனே ரொம்ப அப்படியே சந்தோஷத்துல குதூகலிச்சு போய் ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் போல அவங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்னு சொல்லியிருக்கிறாரு. 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஆண்களும் பெண்களும் மாணவர்கள் மொத்தமா சேர்த்து மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சொல்லியிருக்கிறாரு. ஆண்களாகவும் இருக்கலாம், அவங்க பெண்களாகவும் இருக்கலாம், அவங்க 2 பேரையும் சேர்த்து மாணவர்கள் அவங்களுக்கு வந்து கல்வியில இடைநீற்றலே இருக்கக்கூடாது. அவங்க வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க எல்லாருமே கண்டிப்பா படிச்சாகணும். இதுக்கு வந்து மிகப்பெரிய தடையா இருக்கக்கூடியது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை 1 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தாயோ அல்லது பாதுகாவலரோ இவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 15,000, அதாவது 1ஆவதுல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 12ஆவது வரைக்கும் அப்ப ஆரம்பிக்கிற வரைக்கும் இவர் ஆட்சியில இருந்தாருன்னா சப்போஸ் ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன். அந்த 5 வருஷத்துக்குமே 15,000 ரூபாய் அந்த தாய் இருந்தாங்களோ அவங்க இல்லாம அவங்கள பாதுகாவலர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கோ இந்த 15,000 ரூபாய் வந்து ஒரு வருடத்திற்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கும் 15,000. அப்ப வந்து அவங்களுடைய கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது மூலியமா இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அடுத்ததா வெற்றி பயண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல பிங்க் கலர்ல வந்து பஸ் வச்சு அந்த பஸ்ல மட்டும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கு. ஆனா நான் வந்தனா என்ன செய்வேன், இது வந்து இந்த மாதிரி பிங்க் கலர்ல மட்டும் வச்சுட்டு அதுக்கு மட்டும் இலவசம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து அப்படிலாம் இருக்காது. நாங்க வந்து அப்படின்னு சொன்னா அனைத்து பேருந்துகளிலுமே மகளிர்களுக்கான இலவசமான இது வந்து இது பண்ண முடியும். இதனால வந்து சிறு குழந்தைகளோ அது யாருனாலோ எங்கேயாவது போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேருந்து வசதி வந்து மிக உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அது இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு எல்லா பஸ்லயுமே ஃப்ரீ தான், எந்த பஸ்லயுமே காசு கிடையாது. மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு அவசரமான குடும்ப சூழல்லையோ அந்த மாதிரியான சூழல் ஏற்படுகின்ற பொழுது பெண்கள் இந்த பேருந்துகளை பயன்படுத்துறதுக்கு இந்த விடியல் பயணம் அப்படிங்கிறது இந்த பஸ்ஸும் மட்டும்தான் பயன்படுத்தும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமானதா இருக்குது. அதை நாங்க வந்தா மாத்தி எல்லா பேருந்துகள்லயுமே பெண்களுக்கான விடியல் பயணம் அப்படிங்கிறத கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா வேலு நாச்சியார் படை அப்படிங்கிற ஒண்ணு அமைக்கப்படும். அதன் அடிப்படையில அந்த படையில 500 குழுக்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய இதுல பிரிவுகளா இருக்கும். அந்த 500 பிரிவுகளும் பாடி கேம்போட இருப்பாங்க. அவங்க வந்து சாதாரண உடையில பாடி கேம்போட இருப்பாங்க. அவங்க வந்து எங்க தப்பு நடந்தாலும் அந்த தப்பு நடக்க விடாம தடுத்து நிறுத்துவாங்க. அப்படிங்க பெண்களுக்கு எதிரான தவறுகள் நடக்காம முற்றிலும் தவறில்லாத பெண்களுக்கு எதிரான தவறே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதன் மூலியமா அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் அப்படிங்கிற ஒண்ணு அமைக்கப்பட்டு அதுல இந்த மாதிரியான கேஸ்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு அதிவிரைவாக நீதிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இந்த பெண்களுக்கான முழு பாதுகாப்பு இது பண்றதுக்கான ஒரு விஷயம். பெண்கள் பாதுகாப்புல அடுத்ததா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க சிசிடிவி கேமரா இல்லாத இடங்களா, டாக் ஸ்பாட் அப்படிங்கிறது இல்லாத ஒரு இடமே தமிழ்நாட்டுல இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணணும். சிசிடிவி கேமரா எல்லா இடங்கள்லயும் இருக்கணும், நிறைய பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் பட்டன் மூலியமா 24 மணி நேரங்களும் அவசர உதவிகளுக்கும் மூலியமா 5 நிமிஷம் அந்த இதுக்குள்ள அதிவிரைவா பதிலும் அதுக்கப்புறமா வந்து பாதுகாப்பும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கிறார். பொது போக்குவரத்துல இருந்து ஆட்டோக்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே இந்த பட்டன் இருக்குமா, அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கான பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமரா வச்சும் அதன் மூலியமா வந்து இது எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும், எந்த தவறுகளும் குற்றங்களும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ரேஷன் கடைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அனைத்து பெண்களுக்குமான அனைத்து அட்டைதார பெண்களுக்குமான இந்த சானிட்டரி பேட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும், அது உறுதி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப அது வந்து ஒழுங்கா நடக்கிறது இல்லையா, அதனால வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த சானிட்டரி பேட்ஸ் அப்படி எல்லாருக்குமே வழங்குறத வந்து உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய பெண்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம்
மூலம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை வந்து திருப்பி செலுத்தணும், அவங்களே திருப்பி செலுத்துறதாகவும், அதுக்கப்புறமா வந்து இந்த சுய உதவி குழுக்களை வச்சு நடத்துறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த சுய உதவி குழுக்கள்ல இருந்து MSME மாறுறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் 100% மானியத்தோட தரதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அந்த ஒரு விஷயம். தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்குமே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா குழந்தைகளுக்குமே, பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொசுவலைகள், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, ஃபுட்டு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த வால்டப்பா, அப்புறமா நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, டயப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்தே அந்த குழந்தைக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல நான் சொன்ன இது எல்லாம் தான் அவர் கொடுத்த வாக்குறுதிகள். இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இது எல்லாமே. இதுல கடைசி அந்த பேசி முடிக்கிறப்ப ஒன்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஸ்டாலின் சாரால பண்ண முடிஞ்சதை உங்களால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் அவருக்கு வந்து 10% வந்துருமா, அவருடைய மந்திரிகளுக்கு 20%, மொத்தம் 30% வந்து திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துருமா. அந்த காசு செலவழிக்கிறத முழுசா மக்களுக்கு போக மீதியை வந்து நீங்க சுருட்டாம மீதி எல்லாத்தையும் மக்களுக்கே செலவழிச்சா இங்க வந்து இதுங்கிறது பற்றாக்குறை அப்படிங்கிறதே வராது அப்படின்னு வந்து இது சொல்லியிருப்பாரு. அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது, இப்படிதான் வந்து முடிச்சிருப்பாரு. அது இந்த இது மூலியமா இவர் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இருந்தே சொல்லக்கூடியது, இலவசம் அப்படிங்கிறதுல எல்லா விஷயங்களையுமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கான வந்து ஒரு வலிமை குறைந்து போகும், அவருடைய உழைப்பு குறைந்து போயிடும், இது எல்லாமே குறைஞ்சு போயிடும். மக்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்களே உழைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு சிறந்த ஆளுமையாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடியதுதான். இவர் என்ன சொல்லியிருந்தாரு ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருந்தா, நாங்க வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி விட்டுருவோம், அதுல இருந்து மக்கள் காரு, வீடு இது எல்லாமே வாங்கிடுவாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாரு. எல்லார் வீட்லயுமே கார் இருக்கணும், எல்லார் வீட்லயுமே பைக் இருக்கணும், இது எல்லாமே சொல்லியிருப்பாரு. எஸ், அந்த மாதிரிதான் பொருளாதாரத்தை நம்ம உயர்த்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மக்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய செயல்களை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க, தங்க மோதிர திட்டம், அதுக்கப்புறமா இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா அதற்கான பொருளாதாரத்தையும் ஒரு நல்ல சூழலையும் அவர் முதல் பாதுகாப்புன்னு சொன்னார்ல, நான் வந்து அதை ரொம்ப வரவேற்கிறேன். அந்த திட்டங்கள் இப்பொழுது ரொம்ப தேவைப்படுகிறது. பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான, முதியவர்களுக்கான, மக்களுக்கான, எல்லோருக்குமான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அரசாங்கம் தேவைப்படுகிறது. அது இருக்கிறது, இருந்தாலும் இதை விட சிறந்த அரசாங்கமாக எல்லோரும் ஒரு இது தேவைப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய அரசை கூட இன்னும் வலுப்படுத்தி அது நல்லா ஆக்கலாம், அதுவும் வாய்ப்புண்டு. இல்ல இவர் வந்தா கூட அதை செய்யலாம், அது யாருடைய எதுவும் நம்ம சொல்ல முடியாது. யார் வேணாலும் நல்லது செய்யும். இப்ப இருக்கக்கூடியவங்களும் நல்லா செய்யலாம், இனி வரவங்க யாரா வேணா இருக்கலாம், அவங்களும் நல்லது செய்யலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப வந்து இந்த தங்க மோதிர திட்டம் சொன்னாரு, அதுக்கப்புறமா நகை சொன்னாரு, பட்ட சேலைகள் சொன்னாரு. இதெல்லாம் கொடுப்பது அரசாங்கத்துடைய வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கான பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அப்பதான் வந்து ஒரு நாடு முன்னேறினதா, ஒரு மாநிலம் ஒரு கிராமம் முன்னேறினால் ஒரு வட்டம், ஒரு வட்டம் முன்னேறினால் ஒரு மாவட்டம், ஒரு மாவட்டம் முன்னேறினால் ஒரு மாநிலம், ஒரு மாநிலம் இருந்து பல மாநிலங்கள் முன்னேறினால் ஒரு நாடு முன்னேற்றம் அடையும். அப்பொழுது அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் பெருகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லோரும் வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான இதை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இப்ப கூட நிறைய மாற்றங்களை செஞ்சுட்டு வராங்க. நான் பார்த்த வரைக்குமே நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கக்கூடிய இடங்கள்ல நிறைய மாற்றங்கள், பொருளாதார வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல நிறைய முதலீடுகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம இனி வரக்கூடியவங்களும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் வந்து இப்ப 10 லட்சம் கோடிக்கு மேல போயிடுச்சு. அதை குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். கடன் இல்லாம வாழக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான போராட்டங்களை நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய இதா இருக்கு. மக்களுக்கான பொருளாதாரம் ஒரு சரியான முறையில அது சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாவற்றையும் இலவசமா கொடுக்கிறது அரசாங்கத்துடைய வேலை கிடையாது. அரசாங்கம் அவர்களுக்கான வலுவையும் அவர்களுக்கான திறனையும் கொடுத்து அவர்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கான ஒரு இதை பண்றதுதான் ஒரு சிறந்த அரசாங்கத்துடைய கடமை, ஒரு அரசாங்கத்துடைய செயலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதான் நான் பாக்குறேன். இப்ப வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய வாக்குறுதிகள் 1000 சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் திமுக வந்து நாங்க வந்து 1000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து எடப்பாடி வந்தாருன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப இவர் வந்து நான் 2500 தரேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த காசு கொடுக்கறதோ, இந்த விடியல் பயணம் அப்படிங்கிறது மூலியமா பஸ் கொடுக்கறதோ அது வந்து இல்லை. இவர்களுக்கு எல்லாருக்குமே சரியான வேலை கொடுத்து அந்த வேலைக்கான
சம்பளத்தை கொடுத்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அந்த வேலை மூலியமா சம்பளத்தை கொடுக்கறதுக்கான வசதி இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் கிட்ட. அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து இது பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, வேலை சம்பளத்தின் மூலியமா அவனுடைய பொருளாதாரம் உயரணும். அந்த தனி நபருடைய பொருளாதாரம் உயர்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து நிறைய இதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறது அப்படிங்கறத சொல்றாங்க. அது வந்து முக்கியமானது கிடையாது. பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கறதா வந்து ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான கடமையை தவிர, மக்களுக்கான பணம் கொடுப்பது ஒரு அரசாங்கத்துடைய சிறந்த முயற்சியா இருக்குமா அப்படிங்கிறது என்கிட்ட வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். எல்லாருக்கும் வேலை முக்கியம். அந்த வேலையின் மூலியமா அவர்களுக்கான ஊதியம் முக்கியம். அந்த ஊதியத்தின் மூலியமாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேறும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்ப இந்த ஒரு வீடியோட இதனுடைய வாக்குறுதிகளை பத்தியும் அதை பத்தின என்னுடைய கருத்துக்களை பற்றியும் தான் சும்மா நார்மலா தான் பார்த்தோம். இதுல வந்து நிறைய பேர்கள் நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தாரு. பாதுகாப்பு உறுதி செய்யணும், அப்புறமா வீரமங்கை, அந்த நீதிமன்றம், இதெல்லாமே வரவேற்கத்தக்க திட்டங்கள். இந்த தங்க நகை கொடுக்கறதுமே ஓகே தான். பட் ஆனா அதுக்கான பொருளாதாரம் இருந்து எல்லாரும் பொருளாதார வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அதை கொடுத்தா அப்படின்னு சொன்னா அது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய விடியல் பயணம். இது எல்லாமே முக்கியமானது கிடையாது. பொருளாதார வளர்ச்சியும் ஒரு சிறந்த ஆளுமை நிறைந்த ஒரு ஆட்சியும் நிறைந்தால் இந்த நாடும் இந்த மாநிலமும் சிறந்த முறையில இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோல வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. இந்த வாக்குறுதிகளை பத்தியும் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பத்தியும், அவர் என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறத பத்தியும், கொடுக்க போறேன்னு சொன்னாரு அந்த வாக்குறுதிகளை பத்தி பார்த்தோம். அதை பத்தின என்னுடைய கருத்துக்களை பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம். இதை இப்படிலாம் பண்ணலாம்ப்பா, இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். அந்த கருத்துக்களையும் உங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நான் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கமெண்ட் கொடுக்கறது ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சிறந்த காணொலியில உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரே. நன்றி.